ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கூகுளில் இருந்து ஆட்சன்ஸ் கிடச்சிருச்சு. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான விஷயத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுல வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 6 ஸ்டெப்பு, ரொம்ப ரொம்ப கஷ்டமான 6 ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொன்றுக்கும் நிறைய வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து, ஸ்கூல் படிக்கும் போது கூட நோட்ஸ் எடுக்கிறது இந்த அளவுக்கு எடுக்கலை. ஆனால் இந்த யூடியூப்பில் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நோட்ஸ் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டெப்பில், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிற்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கூகுளில் இருந்து ஆட்சன்ஸ் கிடச்சிருச்சு. இந்த ஆட்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5th ஸ்டெப்பு தான் வந்து ஆட்சன்ஸ். யூடியூப்பில் வீடியோ போட்டாலே வந்து சேலரி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 6 ஸ்டெப்பு, ரொம்ப ரொம்ப கஷ்டமான 6 ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் கஷ்டம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஆட்சன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அதாவது ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது தான் தெரியுது லாஸ்ட் ஸ்டெப்பு தான் கஷ்டம் அப்படின்ட்டு. நான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு வந்து கஷ்டம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ போட்டு 4000 வாட்சிங் ஹவரும் 1000 சப்ஸ்கிரைபரும் நமக்கு வந்து கிடைக்கணும். இதில் வந்து 4000 வாட்சிங் ஹவர் வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம 4000 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் நமக்கு சேலரி கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் 4000 வாட்சிங் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து டேக்ஸ் ஃபார்ம் கொடுத்து, அப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன் கொடுத்து, அப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஸ்டெப்பில் வந்து நம்ம நிற்கிறோம். இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே வந்து ஒவ்வொன்றுக்கும் நிறைய வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து, ஸ்கூல் படிக்கும் போது கூட நோட்ஸ் எடுக்கிறது இந்த அளவுக்கு எடுக்கலை. ஆனால் இந்த யூடியூப்பில் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நோட்ஸ் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டெப்பில், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிற்கிறோம். இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தருமே காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட வீடியோவை பார்த்து லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அவங்களோட சப்போர்ட்னால் மட்டும்தான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் நிற்கிறேன். அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் கூட இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஆட்சன்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். பிரபலமானவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு அடுத்து வந்து டாலர் ரீச் பண்ணுறது, அதெல்லாம் சேலரி வாங்குறதெல்லாம் கூட ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் ஏதோ ஒரு மூலையில் நம்மளும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்மளும் வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு இந்த ஸ்டேஜில், அதாவது இந்த ஆட்சன்ஸ் பேஜை வந்து, இந்த பேப்பரை நான் கையில் வச்சுருக்கதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடே, அதுவுமா இந்த ஆட்சன்ஸ் வந்து என் கையில் கிடச்சிருக்கு. நான் வந்து ஒரு 4 டேஸாக ஊருக்கு போயிருந்தேன். வந்ததும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க வாங்கி வச்சுருந்து கொடுத்தாங்க. இந்த ஆட்சன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். 2வது டைம் 3வது டைம்லாம் அப்ளை பண்ணி அப்பயும் கிடைக்காம மெயிலில் வந்து பின் வெரிஃபிகேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கிலீஷ் நாலேஜுங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு அதாவது 90s 80s கிட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜுங்கிறது 100ல் 10 பேருக்கு தான் நல்லா இருக்கும். மீதி பேரெல்லாம் இங்கிலீஷ் பீரியடை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக தான் வளர்ந்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் நானுமே. அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் நாலேஜே சுத்தமாக தெரியாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயிலெலாம் அனுப்பி அதை எப்படி செக் பண்ணுறது, எவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொன்றுக்குமே இந்த யூடியூப்பால் நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த ஆட்சன்ஸ் கிடைக்கிற அளவுக்கு வந்துட்டேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 ஸ்டெப்பு வந்து இது வந்து 5வது ஸ்டெப்பு. 5 ஸ்டெப்பு பண்ணணும்ல. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 4000 வாட்சிங் ஹவரும் 1000 சப்ஸ்கிரைபரும் நம்ம வந்து ரீச் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். அதை ரீச் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அப்புறம் நமக்கு சேலரி வந்துடும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதையும் ஒரு நாள் ரீச் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஆட்சென்ஸ்ன்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னாங்க. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதையும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு நிறைய நோட்ஸ் எடுத்து அதையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன். இந்த ஐடி வெரிஃபிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடியை வந்து கோணல் மணலாலாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கணும். அது வந்து கரெக்டாக இருந்தால் தான் கூகுள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இல்லைன்னா வந்து நம்மளோடது வந்து ஏற்றுக்காது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கிளியராக ஃபோட்டோ எடுக்கணும். அந்த மாதிரிலாம் வச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷனுக்கு முடித்ததுக்கப்புறமே அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக தான் இந்த ஆட்சென்ஸ் பின் ஐடி வந்து நம்ம வீட்டுக்கு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா வராது. கரெக்டான அட்ரஸை கரெக்டாக கொடுங்க அப்படிலாம் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்து அதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா செகண்ட் டைம் மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்குமே வந்து கரெக்டாக ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து இத்தனை டேஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 45 டேஸ்க்குள்ளே அவங்க கொடுத்ததுலேருந்து 45 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி ஒருவேளை நம்ம ஒழுங்காக கவனிக்காமல் மெயில் செக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் வரணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம ஆட்சென்ஸ் மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து பண்ணணும். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வீடியோஸில் வந்து நமக்கு சொல்லித்தரதே வந்து நம்மளை பயமுறுத்துகிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாமே தாண்டி அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனில் வந்து அட்ரஸை தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கரெக்டாக இந்த ஆட்சென்ஸ் வரலைன்னா அது ரிட்டன் போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுக்குமே ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு 1 மந்த் அந்த மாதிரி நினைக்கிறேன். அவ்வளோதான் டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்குள்ளே இந்த பின் நம்பரை வந்து நம்ம செட் பண்ணணும். அந்த பின் வந்து அந்த டேட்குள்ளே நமக்கு கையில் கிடைக்கலனா மறுபடியும் செகண்ட் டைம் பண்ணணும். அப்போவும் நமக்கு ஒழுங்காக கிடைக்கல, அந்த பின் வந்து நம்ம கைக்கு இந்த கொரியர் வந்து கரெக்டாக நமக்கு இந்த போஸ்ட்டில் தான் இதை வந்து அனுப்புவாங்க. அது கிடைக்கலனா மறுபடியும் திரும்ப அப்ளை பண்ணணும். அப்படியும் கிடைக்கலனா 3 டைமுக்கு மேலே நம்ம இதை அப்ளை பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு டைமே வந்துடணும் அப்படின்னு நிறைய சாமியை வேண்டிக்கிட்டு உட்காந்துருந்தேன். ஏன்னா ஆட்சென்ஸ் வந்துருச்சுன்னா பின் நம்பர் வந்துருச்சுன்னா அடுத்து வந்து நம்ம பேங்க் டீட்டெயில் கொடுத்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து சேலரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமே வந்துருச்சு. எனக்கு 1 வீக்லேயே வந்திருக்கு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாள், ஃப்ரைடே, அதுவுமா நமக்கு கிடச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் இதை வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இதை ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 6th ஸ்டெப் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா $100 ரீச் பண்ணுறது. டாலர் ரீச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். 4000 வாட்சிங் அவர் கூட ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் டாலர் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு வீடியோ நல்லா ட்ரெண்டிங் ஆணுச்சுன்னா மட்டும்தான் நமக்கு நிறைய டாலர் கிடைக்கும் போல இருக்குது. அது வந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னா இந்த ஆட்சென்ஸ் வரைக்கும் நான் வரும்போது தான் எனக்கு அது தெரியுது. நம்ம வந்து 4000 வாட்சிங் அவர் எடுத்தோடனே டாலர் ஏறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் ஒரு நாளைக்கு புள்ளி கணக்கில் தான் ஏறுது. அது வந்து $1 ஏறுறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்போ $100 வந்து எப்போ நம்ம சேலரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து இனி அடுத்த கட்ட ஃபாலோவிங்காக இருக்கும் என்னோட இதில் வந்து. இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் இந்த அளவுக்கு ஆட்சென்ஸ் வரைக்கும் வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா பிரபலமானவங்கலாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அவங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய பேருக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கும். ஈஸியாக ஃபாலோ பண்ணுவாங்க. டக்கு டக்குன்னு அவங்க வீடியோஸ்லாம் ட்ரெண்டிங் ஆகும். ஈஸியாக வந்து டாலர் எடுத்துருவாங்க. ஆனால் நம்ம வீடியோ ஏதோ ஒரு மூலையில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கோங்கிற பட்சத்தில் நம்மளோட வீடியோ ட்ரெண்டிங் ஆகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எப்படியோ நமக்கு வந்து ஆட்சென்ஸ் கிடச்சாச்சு. இனி அடுத்து வந்து நம்ம வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளோட வீடியோ வந்து எப்படியாவது ட்ரெண்டிங் ஆக்கி நம்ம வந்து டாலர் ரீச் பண்ணணும். $100 வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு
பேமெண்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கு அடுத்து நமக்கு எப்போ $100 வருதோ அதுக்கப்புறம் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஓகே, இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான விஷயத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுல வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வந்து எனக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் வந்து கடந்து வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா நிறைய குட்டி குட்டி யூடியூபர்ஸ் என்ன மாதிரி வளர்ந்து வரவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்டெப்பு வந்து நம்ம கடந்து வரதுக்கும் வந்து அவ்வளோ நோட்ஸ் எடுத்து அதுக்காகவே ஒரு பகலாக உட்காந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்து அப்ளை பண்ணி முடிக்கிறோம். ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் அது வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. உடனே மறுபடியும் பண்ணணும். இதே வந்து ஒரு மென்டலி டிஸ்டர்ப் ஆகுற மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் நாலேஜே இல்லாத நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எதாக இருந்தாலும் நம்மளால் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு நான் இறங்கி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதனால் எல்லாராலையுமே முடியும். சின்ன சின்ன யூடியூபர்ஸ் என்ன மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஒரு வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு மட்டும் அவ்வளோ நைட்டு டைம், காலையில், மதியம் அப்படின்னு எந்தெந்த டைம்லாம் அமைதியாக இருக்குமோ அந்தந்த டைம் தான் வந்து நம்மளால் வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியுது. ஏன்னா நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு நினைக்கும் போது தான் வந்து பக்கத்து வீட்டில் நாய் குலைக்கிறது, ரோட்டில் போகிற வண்டி ஹாரன் சவுண்டு, தக்காளி வண்டிக்காரங்க, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய டிஸ்டர்பங்காக இருக்கும். அதெல்லாம் தாண்டி எந்த டைம் அமைதியாக இருக்குமோ அந்த டைம் நம்ம வந்து டைம் பார்த்து இந்த வீடியோக்காக ஸ்பெண்ட் பண்ணி பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த வீடியோவை சேவ் பண்ணி அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்குமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சா அது உங்களால் மட்டும்தான், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களால் மட்டும்தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் நிற்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.